ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவி சந்திரா அப்படிங்கிறவங்க சாம்பார் பொடி போட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். 1/2 கிலோ மிளகா, இது காம்பு எடுக்க தேவையில்லை. நீட்ட மிளகா, குண்டு மிளகா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் குண்டு மிளகா போடும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய காணும், ஏன்னா அதில் விதை ஜாஸ்தி. 300 தனியா, 50 கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 50 கிராம், மிளகு 25 கிராம், அதுபோல் ஜீரகமும் 25 கிராம். நான் மஞ்சத்தூள் தனியாக அரைச்சி வச்சு எல்லா சமையல்லையும் சேர்த்துக்குவேன். நீங்கள் வேணும்னா இதில் 50 கிராம் விரலி மஞ்சள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாகவோ அல்லாட்டி ஒன்றா கலந்தோ வெயிலில் நல்லா காய வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. மிஷினுக்கு நீங்கள் போகும்போது 3 மணிக்கு அப்புறம் போனீங்கன்னா மிஷின் நல்லா சூடாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அரைச்சாதான் அந்த சாம்பார் பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. மிஷினில் அரைச்சி எடுக்கும்போதே நல்லா நைஸாக இருக்கான்னு அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி போனால் இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்து வாங்கிக்கோங்க. சரியாக நைஸாக அரைபடாமல் குறகுறப்பாக இருந்ததுன்னா சாம்பாரில் நீங்கள் போட்டோன்னே அது பொங்கும், நல்லா வாசனையும் இருக்காது அதில். இது மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கும் அந்த மிளகாத்தூள். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் டப்பாவிலையோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 1 மாதத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து டெய்லி யூஸுக்கு தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அவசரத்தில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈர கையோ அல்ல ஈர ஸ்பூனோ அதில் போடாமல் இருந்தால் வண்டு வராமல் எதுவும் வீணாக போகாமல் நல்ல வாசனையோட அந்த பொடி இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அரைச்சி வச்சா வாசனை போயிடும். இந்த பொடி சாம்பார், வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், காரக்கறி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ட்ரை செய்து பாருங்கள். மணக்க மணக்க சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.